அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் திடீரென அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சமக்ர சிக்ஷா அபியான் என்கின்ற அந்த கல்வி நிதி திட்டத்தின் கீழே தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை இதுவரை கடந்த சில ஆண்டுகளாக அவர் வெளியிட்டு வரக்கூடிய அறிக்கைகளை தொடர்ந்து கவனித்தால் பாஜகவை வலியுறுத்தக்கூடிய அறிக்கைகளாக வேண்டுகோள் விடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையாகத்தான் இருக்கும். ஆனால் முதல் முறையாக தற்பொழுது, அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் செயல்பட தொடங்கிய பிறகு நேரடியாக மத்திய அரசை, பாஜகவை கண்டிக்கக்கூடிய விதமான ஒரு அறிக்கையினை இந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தை முன்வைத்து ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை காரணமாக, அதாவது தமிழகத்திற்கு நிதி வழங்காததன் காரணமாக கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 25 விழுக்காடு மாணவ மாணவியரை தனியார் பள்ளிகளில் சேர்க்க இயலாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது என்று பதிவிட்டிருக்கக்கூடிய பன்னீர்செல்வம், மத்திய அரசினுடைய நிபந்தனைகளை மாநில அரசு ஏற்காது என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பிரச்சனை. அதை காரணமாக சுட்டிக்காட்டி நிதியை விடுவிக்காமல் இருப்பது அப்பாவி ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி உரிமையை பாதிக்கும் செயல். இது கடும் கண்டனத்திற்குரியது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை கல்வி உரிமை சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது என்று பதிவிட்டிருக்கின்றார் பன்னீர்செல்வம். கடந்த சில நாட்களாகவே, அதாவது அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரும்பொழுதும் பிரதமர் மோடி தமிழகம் வரும்பொழுதும் அவரை சந்திப்பதற்கு மறைமுகமாக ஓ பன்னீர்செல்வம் முயற்சி எடுத்து வந்தார். ஆனால் அவர்கள் அதற்கான வாய்ப்பினை வழங்கவில்லை. இந்த முறை பிரதமருடைய தமிழக வருகையின் பொழுது வெளிப்படையாகவே ஊடகங்களுக்கு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அதாவது பிரதமரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் விருப்பம் தெரிவித்து தன்னுடைய கடிதத்தை அனுப்பியிருந்தால் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தன்னுடைய தொகுதி சார்ந்த ரயில் திட்டத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காக உங்களை சந்திக்க நான் ஆவலாக இருக்கின்றேன் என்று பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி கடிதம் வழங்கியிருந்தார் பன்னீர்செல்வம். ஆனால் இந்த முறையும் பாஜக பாராமுகத்தோடு நடந்து கொண்டு விட்டது. ஓ பன்னீர்செல்வம் பிரதமரை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கவில்லை. இந்த நிலையில்தான் அமித்ஷா, பிரதமர் மோடி உட்பட அனைவருமே தொடர்ந்து தன்னை புறக்கணித்து வருவதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது பாஜக மீது ஒரு அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாகவே கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து மத்திய அரசையோ பாஜகவையோ வேண்டுகோள் விடுக்கக்கூடிய வகையிலே ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்பொழுது பாஜகவை மத்திய அரசை கண்டிக்கக்கூடிய விதமான ஒரு நேரடியான அறிக்கையினை வெளியிட்டிருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.